ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது A Typical Family எபிசோட் நம்பர் 4. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஆக்ட் பண்ண ஹீரோ தனக்காக தான் வந்ததுன்னு நினைச்சுப்பாங்க. ஹீரோ கையில இருக்க ஃப்ளவரை வாங்க ஹீரோக்கும் புரியுது. ஓ இப்படிதான் நடந்துச்சான்னு டக்குன்னு ஹீரோ மறைஞ்சு போயிடுவாரு. இப்ப ஹீரோ பிரசன்ட்ல இருப்பாரு. ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹீரோ மறைஞ்சு போனதை ஹீரோ அப்பா பார்த்திருப்பாரு. டேய் உனக்கு பவர் வந்துருச்சான்னு ஹீரோ அப்பாவும் கேட்க ஹீரோ நான் ஒருத்தங்களை காப்பாத்துறேன்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோ அப்பாவும் அவங்க வீட்ல இருக்க சீக்ரெட்ல பிரிட்க்கு கூட்டு போவாரு. ஹீரோவால பாஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா இப்போ ஹீரோ பாஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அத பத்தி ரிசர்ச் பண்ண இந்த மாதிரி ஹீரோவோட முன்னோர்களுக்கு நடந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு அவங்க கிராமத்துல இருக்கவங்கள அவங்க காப்பாத்திருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களோட எண்ணம் தான். அவங்க காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. அதனால காப்பாத்திட்டாங்க. ஹீரோக்கு என்ன டவுட்னா ஏன் ஹீரோனை மட்டும் காப்பாத்த முடியுதுன்னு. அதுக்கும் தாத்தா ரிசர்ச் பண்ணுவாரு. ஹீரோவோட குள்ளு தாத்தாக்கு ஒரு பவர் இருக்கு. அவரோட மூக்கு எப்பவுமே ஈட்டாவே இருக்குமா. அதை வச்சு என்ன யூஸ் பண்றதுன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அவர் எதிரி அவர் முன்னாடி வர அந்த மூக்குல இருக்க நெருப்பை வச்சு அவரோட எதிரியை அழிச்சிருப்பாரு. எப்போ ஒரு கரெக்டான பர்சனை மீட் பண்றாங்களோ இப்போ அவரோட பவர் அன்சீல் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும். ஹீரோனை மீட் பண்ணதுனாலதான் ஹீரோவோட பவர் அன்சீல் ஆயிருக்கு. அதனால ஹீரோ இந்த பவர் எனக்கு யூஸ்லெஸ்ன்னு சொல்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கும் தாத்தா ஒரு விட வச்சிருக்காரு. இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கான காரணம் காதலாம். இவங்க முன்னோர்கள்ல ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அவங்க கிரஷை எப்பப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க ஊரு மாறிடுவாங்களாம். அந்த லவ்வோட காரணத்தினால தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம்க்கு அவங்களால வர முடியலையா. கிட்டத்தட்ட 100 டிரான்ஸ்மிஷன் ஆயிருப்பாங்க. என்னதான் வேற ஒரு பொண்ணா போய் அவங்களோட லவர் கிட்ட பேசினாலும் அந்த கிரஷோட மனசுல இவங்களுக்கு இடம் கிடைக்கலையா. ஒரு நாள் அந்த பொண்ணுடைய கிரஷ் தான் நேசிச்ச பொண்ணுடைய டிராயிங்க வரைஞ்சு மாட்டிருப்பாங்க. இவங்க காணாம போயிட்டாங்கன்னு. அது அந்த பொண்ணோட போட்டோ தான் அவங்களோட ஒரிஜினல் ஃபார்ம். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் ஃபார்மும் கிடைச்சிச்சு. அவங்களோட ட்ரூ லவ்வும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்போ உன் பவரை கண்ட்ரோல் பண்ணதுக்கான கீ ஹீரோன் கிட்டதான் இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் யோசிப்பாரு. இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்றேன்னு தாத்தா போக ஹீரோ வேணான்னு சொல்றாரு. ஏன்னா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல எப்படி இந்த டோர் கலர் இருந்ததுன்னு ஹீரோக்கு தெரியல. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட மட்டும் ஹீரோ ஏன் போறாருன்னு ஹீரோக்கு தெரியல. ஹீரோ சொல்ல வேணும்னு சொல்ல தாத்தாவும் ஓகே சொல்றாரு. இதை யோசிச்சுட்டே ஹீரோ வெளியே போக அப்பதான் ஹீரோயின் படிக்கட்டுல பயந்துட்டே ஓடுவாங்க. ஹீரோ உள்ள போய் பார்க்க ஹீரோயின் மறுபடியும் படிக்கட்டுல இருந்து கீழே ஓடி வருவாங்க. ஹீரோ பார்த்த ஹீரோனோ மேலேயும் இருக்கா கீழேயும் இருக்கா. நீ நீ ஒரு பேயின்னு ஹீரோ மேலே வாங்கிடுவாங்க. சத்தம் கேட்டு ஹீரோ அம்மா வெளியே வர ஹீரோயின் எதிர்பார்த்து பயந்ததா சொல்வாரு. ஏதோ பேய பார்த்ததா சொன்னான்னு சொல்ல அந்த பேய் நான் தானே ரோஸ் வெளியேறுவா ஹீரோனோட ஷூவோட. நான் வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் அதனால நான் பறந்தேன். அதை திருட்டுத்தனமா பார்த்துதான் பயந்துட்டா போலன்னு சொல்ல ஹீரோ அம்மா திட்டுவாங்க. இல்லவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பா. அப்பவே நான் ஓட சொன்னேன்னு இல்லவும் போக ஹீரோயின் பயத்தால மயங்கினதா எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ரோஸ் மட்டும் கரெக்டா சொல்வா ஹீரோயின் மயங்கல தூங்கிட்டு இருக்காங்கன்னு. அம்மாவுடைய டீ குடிச்ச பிறகுதான் அவ தூங்குறா. ட்ரக் ஏதோ கலந்துருக்கான்னு சொல்ல பாட்டி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஹீரோயினா அப்படி நம்புறாங்க. ரோஸ் கிட்டே ப்ரூஃப் கேட்பாங்க. எங்க ஹீரோயின் சொன்னதை நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பாரு. மாடியில பார்த்ததா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே அத பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. நைட்டு ஹீரோட அம்மாக்கு ஒரு கனவு வரும். ஹீரோயின ஸ்ட்ரக்சர்ல கூட்டிட்டு போற மாதிரி ஹீரோ அம்மாக்கு கனவு வரும். அடுத்த நாள் ஹீரோயினை எந்திரிக்க நைட்டு நடந்ததுல ஞாபகம் வரும். ரொம்ப குழப்பத்தோடய வெளியே வந்தா ரோஸ் நீ நைட்டு தூங்குனியே அப்போ அம்மாக்கு ஏதோ ட்ரக் கலந்து குடுக்குற. ஹீரோயினோ நான் டயர்டா இருந்தா அதான் தூங்குனேன்னு சொல்ல ஓ அப்படியா. ஹீரோயின் ரோஸோட காலை பார்ப்பாங்க. ரோஸும் நீ பாத்துட்டல நான் பெடிக்யூர் பண்ணிருக்கேன் நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் போலன்னு ரோஸ் சமாளிக்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ரோஸ் சமாளிச்சுட்டு ஹீரோயினை வந்தா ஹீரோ மிரர்ல தெரிவாரு. நீ இங்கதான் என்ன நைட்டு பாத்தேன்னு கேட்க ஹீரோயினோ மறுபடியும் போய் சொல்ல போறியா நீ இல்லன்னு சொல்ல போறியா என்னாச்சுன்னு ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ள இல்ல கிளம்பி போவா. ஹீரோயின் இல்லக்காக்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு பின்னாடி போவாங்க. ரொம்ப குழப்பத்தோடயே தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதே குழப்பத்தோட பாட்டி வருவாங்க. பாட்டி கொஞ்சம் அப்செட்ல இருப்பாங்க. தான் கண்ட கனவுனால தான் கனவுல பாட்டி ஹீரோயினை எங்க பாத்திருப்பாங்கன்னா சவுனால பாத்திருப்பாங்க. சவுனா ஹாட் பாத் எடுக்கிற இடம். ஒரு கல்லு மேல சூடான தண்ணியை ஊத்த அங்க இருந்து வர நீராவில குளிப்பாங்க. பாட்டியும் சவுனா ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்க அந்த பேரை கேட்ட உடனே ஹீரோயின் பாத்துருவாங்க. அந்த ஹீரோவும் நோட் பண்ணுவாரு. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்க தனக்கு வந்த கனவு பத்தி சொல்வாங்க. நீங்க நைட் எல்லாம் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு இப்படி கனவு வந்திருக்குன்னு ஹீரோயின் சொல்ல இல்லனா ஸ்கூலுக்கு போறேன்னு போவா. அதனால இல்லனாக்கு பனானாவை எடுத்துட்டு அவ வாங்கிப்பா. ஆனா ஒரு வார்னிங் கொடுப்பா. நான் உங்ககிட்ட சொன்னல எங்கிட்ட ஓடு சொல்லி என் ஃபேமிலிக்கு சூப்பர் பவர் இருக்கு. உன்னால முடிஞ்சதுன்னா இப்பவே ஓடி போயிடு. இந்த தடவை ஹீரோயின் சொன்னதை கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் ஹேண்ட்பேக்ல எடுத்துட்டு ஓட ஆனா ஹீரோ பத்துருவாரு. ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லா பாட்டி சொன்னதே ஓடிட்டு இருக்கும். ஒருவேளை நடந்துருமோன்னு பயம் வேற. ஆனா ஹீரோயினுக்கே தெரியாத விஷயம் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. ஹீரோயினும் அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க ஒருவேளை ஹீரோட ஃபேமிலிக்கு சூப்பர் பவர் இருக்கான்னு. ஆனா ஹீரோயினோட அம்மா அந்த ஃபேமிலிக்கு சூப்பர் பவர்ல இல்ல மென்டல் இல்னஸ் தான் இருக்கும். அநேகமா உன்னை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. நீ முதல்ல உன் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணு கார்டியனா மாறின்னு சொல்ல ஆனா ஹீரோனுக்கு பயமாவே இருக்கும். என்ன பேயை பார்த்து பயப்படுறியா பேய் கிட்ட இருக்கிறது காசு தானே நீ எனக்கு கடன் கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல அப்பதான் ஹீரோயின் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க ஹீரோனோட பயாலஜிக்கல் மதர் இல்ல போல. இவங்க ஹீரோயின் அப்பாக்கு கடன் கொடுத்தவங்க. ஃபர்ஸ்ட்
ஹீரோயின் அப்பா ஃபியூனரல் தான் மீட் பண்ணிருப்பாங்க. காசு வாங்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லா ஹீரோ அம்மா சொன்னதே ஓடிட்டு இருக்கும். சின்னதா அடிபட்டாலும் ஹீரோயின் ரொம்ப பயப்படுவாங்க. ரத்தம் வரதான் பயப்படுவாங்க. ஹீரோயின் அம்மாவோ, உனக்கு தெரியுமா கெட்ட கனவுலாம் எப்போ உண்மையாகுன்னு? நாம அதை பத்தி ரொம்ப யோசிக்கும் போது, நடந்துருமோன்னு பயப்படும் போது அப்பதான் உண்மையாகும். இதை பத்திலாம் யோசிக்காத, ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு போக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவை கிம்ம தடுப்பான். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் போட்டுட்டு வர சொல்வான். கிம்ம பிஸியா இருந்த நேரத்துல ஹீரோ ஒவ்வொரு ரூமா போய் சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக கிம்மும் கால் பண்ணிட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின் போன் எடுக்க மாட்டாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா ஹீரோவும் கண்டுபிடிச்சு போக, அப்ப கரெக்டா ஹீரோயின் தான் அம்மாவா அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஹீரோவும், உனக்கு அம்மா இல்லைன்னு சொன்ன, அதுக்கு ஹீரோனோட அம்மாவோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு கிட்ட வர கிம்ம பார்த்து சிக்னல் கொடுப்பாங்க. அப்ப கிம்மும் ஃபைர் அலார்ம் ஆன் பண்ணி விட்டுருவான். அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் பயப்பட ஹீரோ அதை நோட் பண்ணுவாரு. ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போக கால் வலிக்கு 2 பேரும் கீழே வந்துருவாங்க. இதுல ஹீரோனுக்கு மண்டிலே அடிபட்டுரும். அங்கேயும் வாங்கிடுவாங்க. பாட்டி சொன்ன கனவு உண்மையாயிடுச்சு. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் அம்மா ஹீரோனுக்கு தான் உண்மையான அம்மா இல்ல, ஒரு கார்டியன் சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்பா நல்லா குடிச்சிட்டு ரோட்லயே இருந்துட்டாராம். ஹீரோயின் அப்பாவோட ஃபியூனலுக்கு வந்தவங்களா கடன் கொடுத்தவங்க மட்டும்தான். ஹீரோயின் தான் தன்னை தனியே பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. தனக்கு யாரும் இல்ல, என்னால அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எடுக்காம வெளியே வர, அப்ப ஹீரோயின் அம்மா கைப்பிடிப்பாங்க. நான் தான் அவ கார்டியன்னு, என்னால உங்களுக்கு பே பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, உன்னால முடியும், என் பொண்ணாருன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. ஹீரோக்கு ஒரு கால் வரும். அது பேசுறதுக்காக ஹீரோ போயிடுவாரு. ஹீரோ அம்மா தான் கால் பண்ணுவாங்க. ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுவாரு ஹீரோயினை பத்தி. ஹீரோ அம்மாக்கு ஒரு டவுட், எப்படி அவங்க கண்ட கனவும் ஹீரோயினை பத்தி மட்டும் இருக்குன்னு. எங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் அம்மா பேசிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவாங்க. கனவு கூட உண்மையா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா ஹீரோயினோட அம்மா ஒழுங்கா மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, அதுதான் அந்த ஃபேமிலில இருந்தோ என்கிட்ட இருந்தும் உனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி. ஹீரோ திரும்பி வந்து பார்க்கும்போது ஹீரோ நம்ம அங்க இருக்க மாட்டாங்க. ஹீரோ நம்ம திரும்பி அந்த சவுனாக்க போயிட்டாங்களாம். ஹீரோ தான் கார்டின்னு சிக்னேச்சர் போட்டு ஹீரோனை டிஸ்டர்ஜ் பண்ணுவாரு. இப்ப காலைல ஹீரோனும் என்ன ஃபாலோ பண்ணியான்னு கேட்க, ஹீரோவும் இல்ல, நீ எங்கேயோ வேகமா போனியா, அதான் அம்மா வர கனவு கண்டதா சொன்னாங்க, உன்னை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். அம்மா சொல்லும்போது நீ ஏன் இதை பத்தி சொல்லல? ஹீரோனும், நீங்க என்னோட பேக்ரவுண்டை செக் பண்றீங்களா, ஆனஸ்டா என்கிட்டே சொல்லுங்க. ஹீரோவும் இல்ல, என் அம்மா உன்னை பத்தி கனவு கண்டாங்க, நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டேன், அதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல, அப்போ உங்க அம்மாவால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா, ஆனா உங்க பவர்ல போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஹீரோ இல்ல திரும்பி வந்துடுச்சுன்னு சொல்வாரு. நான் நிறைய தடவை பாஸ்டுக்கு போறேன், ஆனா அது எல்லாத்துக்கான ரீசன் நீ மட்டும்தான். நீயே யோசிச்சு பாரு, நான் உன்னை மால்ல பார்க்கும்போதும் ஃபவுண்டைன் கிட்ட பார்க்கும்போதும் நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தேன், நான் டக்குன்னு மறைஞ்சு போயிருப்பேன். ஹீரோனே யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா, ஆனா ஏன்னா ஹீரோனே கொஞ்சம் பயப்பட, ஓ அதனாலதான் நீங்க அன்னைக்கு அந்த மிரர்ல தெரியலையா? அப்பதான் ஹீரோ சொல்வாரு, தன்னால எதையும் டச் பண்ண முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது, நீ மட்டும்தான் கலர்ல இருக்கன்னு. இதெல்லாம் கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஹீரோவும் உன் பாஸ்ட் தான் என் ஃபியூச்சர்னு சொல்ல, ஹீரோயின் டோட்டல் ஷாக்ல இருப்பாங்க. ஹீரோ உண்மை சொன்னதுனால ஹீரோ அம்மா திட்டுவாங்க. இப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோட ஒய்ஃப் இறந்த உடனே ஹீரோ ரொம்ப கவலைப்படுவாரு. அந்த பாஸ்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது ஹாப்பி மூமெண்ட் இல்லையே, அதனால ஹீரோவால போக முடியாது. ஹீரோ தன்னோட ஒய்ஃபோட பேக்ல ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்திருப்பாரு. ஹீரோவோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஏன் அவ என்கிட்ட சொல்லலன்னு ஹீரோவும் கேட்க, அதுக்கு ஹீரோ அம்மா சொல்வாங்க, ஏன்னா அந்த பாப்பாவோட அப்பா ஹீரோ இல்ல, ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோ விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. ஹீரோ தான் அம்மா மேலே கோப்படுவாரு, ஏன் கனவுல அந்த ஆக்சிடென்ட் பாக்கலன்னு. ஹீரோ மாதிரி தான் ஹீரோவோட அம்மாவும். ஹீரோவால எப்படி பாஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியாதோ, ஹீரோவோட அம்மாவால ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. தான் அப்பாவுடைய சாவியே அவங்க கனவுல பார்த்திருப்பாங்க. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்களால தான் அப்பாவுடைய சாவை தடுக்க முடியல. அதனாலதான் இவங்க கனவு கண்டது எல்லாமே லாட்டரி டிக்கெட் நம்பரா மாத்திக்கிட்டாங்க. எங்க ஸ்கூல்ல இல்ல டான்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் டே தானே, நீ உட்காருன்னு ஜோ போயிட்டு மத்த பசங்களோட டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுவா. மத்த பசங்க பேசுறதெல்லாம் கேட்க கூடாதுன்னு இல்னாவும் ஹெட்போன் எடுத்து மாட்டிப்பா. அவங்க டான்ஸ் ஆட இங்க இல்னாவோட மியூசிக்கோட சிங்க் ஆகும். இல்னாவும் ஸ்மைல் பண்ண, அப்ப லின்னு ஹெட்போனை புடுங்கி, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் கேட்கலையான்னு அவன் இல்னாவோட மியூசிக் கேட்பான். அவனுக்கு அது பிடிக்கும். நேம் சொல்லுன்னு சொல்ல இல்னா அமைதியாவே இருப்பா. லின்னும் இல்னாவோட போனை பார்க்க இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத ஜோ பாப்பா. லின்னுக்கும் இல்னா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்னா ஒரு சூப்பரான சாங்க கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்ல எல்லா பசங்களும் இல்னா கிட்ட வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கரண்ட் சாங் பிடிக்கலையா, பிராக்டிஸ் முடிஞ்சிடும். இல்னா மட்டும் சூப்பர் மார்க்கெட் போவா. அங்க வந்து ஜோமும் எனக்கும் நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கன்னு சொல்வா. நீ மத்த பசங்களோட டிபிக்கி சாப்பிட போலியான்னு இல்னா கேட்க, என் ஃப்ரெண்டு எனக்கு பாய் கூட சொல்லாம வந்துட்டா, அவளை பக்கம் தான் வந்தேன்னு சொல்வா. ஃப்ரெண்டான்னு இல்னாவும் பார்க்க இப்ப 2 பேரும் சாப்பிடுவாங்க. அந்த நூடுல்ஸ்ல வந்த சூடான காத்து இல்னாவோட ஸ்பெக்ஸ் மேல படும். ஜோமோ நீ கியூட்டா இருக்க, அதான் லின்னுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு போல, லின் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான், நீ லின்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு அந்த ஸ்பெக்ஸ் எடுத்து கீழே வைக்க இல்னா ஜோவோட கண்ணை பத்துருவா. ஜோ என்ன நினைப்பானா, ஃபர்ஸ்ட் நான் தான் அவனை லவ் பண்ணேன், நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா நீ அவனை லவ் பண்ண கூடாதுன்னு நினைக்க, இதுக்காகவே இல்லனா லின்னு ஒரு முட்டாள்னு சொல்லிடுவா.
இத கரெக்டா பின்னாடி இருந்த லின்னு கேட்டுருவான். அவன் அப்படி திரும்பி போயிடுவான். ஜோக்கு சந்தோஷம்தான். இல்லனாவோ இதுக்குதான் எனக்கு மத்தவங்க மனசுல இருக்கிறது படிக்கவே பிடிக்காது. இங்க ரோஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பா. கிரேஸே வந்து பேசுவா. நான் டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு தான் போனேன். ஆனா டாக்டர் என்ன ஹோட்டல் ரூம்குள்ள இழுத்தாருன்னு சொல்ல ரோஸ் நான் அதை பார்த்தேன்னு சொல்வா. கிரேஸும் பாத்தீங்களா அப்பவே என் முடிய பிடிச்சி இழுத்துருக்கணும்னு சொல்ல இதோ இப்ப பண்றேன்னு பிடிச்சி இழுக்க கிரேஸும் நான் விக்டம் தானே கத்த. ரோஸ் விட்டுவா. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு பொண்ணு எதிரியா இருக்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபால்ட் என்னோடது தான். நான் பாத்துக்கிறேன்னு ரோஸ் போயிடுவா. இப்ப ரோஸ் வீட்டுக்கு வர ஈரோட அம்மாவும் ஈரின் ரூமை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ரோஸ் என்னாச்சுன்னு கேட்க ஈரோனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஓ அதனால கொல்ல போறீங்களான்னு கேட்க சி அவ பயந்துருப்பா. அப்போ அந்த சைடு போனீங்கன்னா இனிமா அவ ஓடலன்னு கேட்டு போக இன்னும் ஈரோட அம்மாக்கு பயம் வந்துரும். ஒருவேளை ஈரன் ஓடிட்டாங்களான்னு. ஆனா ஈரன் ஓடல. ஈரன் ரூம்ல தான் இருப்பாங்க. ரெஸ்ட் எடுக்க போறேன்னு டோர் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஈரோட அம்மாவை யோசிப்பாங்க. இவங்களுக்கு பவர் இருக்குன்னு தெரிஞ்சவங்களா ஒண்ணு ஓடி போயிடுவாங்க, இல்லனா இந்த பவரை அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. ஹீரோயின் ரெண்டாவது விஷயத்தை தான் பண்றாங்க. இப்போ ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோனை காப்பாத்தி ஆகணும்னு பாஸ்டுக்கு போவாரு. அந்த சவுனாக்கு தான் போவாரு. அங்க ஹீரோனை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக ஹீரோயின் சேஞ்சிங் ரூம்குள்ள போவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ அங்க போயிடுவாரு. பாதிரி வச்சு திரும்பி ஓடிவர இப்ப பிரசன்ட்க்கு வந்துருவாரு. நான் என்ன பார்த்தேன் இது தப்பு. ஷவர்ல போய் நிக்க மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாரு. இப்ப ஈரின் பயந்து ஓடி வந்தாங்களே அந்த மொமெண்ட்டுக்கு போயிருப்பாரு. ஈரின் ரோஸ பார்த்து பயந்து ஓடி வர ஹீரோ மேல இடிக்க ஹீரோவும் தாங்கி பிடிக்க அந்த சீன் அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஹீரோயின் உண்மையை தான் சொல்றாங்கன்னு. ஹீரோ ரூமுக்கு வருவாங்க. ஹீரோ அன்னைக்கு எப்படி சொட்ட சொட்ட இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்ப இருப்பாரு. நீ பாஸ்டுக்கு போனியான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் ஊன்னு சொல்வாரு. ஹீரோனோ இப்பவும் நீங்க ஃபியூச்சர்ல இருந்து என்ன வந்து பாத்தீங்க, இது எனக்கு கிஃப்ட்னு கொடுத்தீங்கன்னு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுக்க ஹீரோ என்னால பாஸ்டுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும், ஃபியூச்சருக்கு இல்லைன்னு போக ஹீரோயின் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்வாங்க. ஸ்கூல்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பத்தி. எந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு இழந்தாரோ அதே ஆக்சிடென்ட்டை பத்தி நம்ம ஹீரோவை பத்தி விசாரிச்சிருப்பாங்க. ஹீரோனுக்கும் அதே ஸ்கூல்ல ஆக்சிடென்ட் நடந்ததுனால ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு இது விருப்பம் இல்லைனாலும் ஹீரோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணதுனால இப்போ ஹீரோ கிட்ட என்ன அன்னைக்கு ஒருத்தர் காப்பாத்தினாரு, அவரு பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருந்தாருன்னு சொல்ல ஹீரோவும் நான் உன்னை ஃபியூச்சர்ல இருந்து வந்து காப்பாத்தினேன்னு சொல்றியான்னு கேட்க ஹீரோனும் ஆமான்னு சொல்லுவாங்க. சரி ஃபியூச்சர்ல இந்த மேரேஜ் ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள லவ் பண்ணணும்னு ஹீரோ கிஸ் பண்ணிடுவாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பை பை.